வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 3.1ல 6th ப்ராப்ளம் சால்வ் த ஈக்குவேஷன் x power 3 minus 9x squared plus 14x plus 24 is equal to 0. ஒரு cubic equation கொடுத்திருக்காங்க. If it is given that two of its roots are in the ratio 3:2, அதாவது சொல்யூஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவர் மேக்ஸிமம் டிகிரி 3னா நம்மளுக்கு எத்தனை ரூட் இருக்கணும், 3 ரூட்ஸ் இருக்கணும். அதன் லெட் ஆல்ஃபா பீட்டா காமா பி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 ரூட் வந்து 3:2 ரேஷியோவில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா இஸ்டு பீட்டா வந்து எப்படி இருக்குது, 3:2 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை நான் ஒரு டீங்கிற கான்ஸ்டன்ட் கம்பேர் பண்ணேன்னா, இப்போ ஆல்ஃபாங்கிறது 3 டைம்ஸ் டீயாக இருக்கும், பீட்டாங்கிறது 2 டைம்ஸ் டீயாக இருக்கும். அதாவது 3:2 ரேஷியோ அப்படின்னா நம்ம ஆல்ஃபா பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு எழுதலாம். அப்போ 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா. ஆல்ஃபா 3 டைம்ஸாக இருந்ததுன்னா பீட்டா 2 டைம்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். அதை தான் நான் இங்கே ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 3tனும் பீட்டாஸ் ஈக்குவல் டு 2tனும் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, x power 3 minus 9x square plus 14x plus 24 is equal to 0. இதில் எனக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும், sum of the root, product of the root கண்டுபிடிக்க தெரியுமா. sum of the root அப்படின்னா என்னது, summation 1. summation 1னா நான் என்ன பண்ணுவேன், ஆல்ஃபா plus பீட்டா plus காமா இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்ன மைனஸ் பி பை ஏ. இப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக நான் என்ன போடுவேன், 3tன்னு போட்டுக்கலாமா, பீட்டாக்கு பதிலாக 2tன்னு போட்டுக்கலாமா, பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. பிங்கிறது என்னது நம்மளுக்கு -9. ஸோ -9 பை எக்ஸ், ஏயோட வேல்யூ 1. அப்போ 3 ஆல்ஃபா 2 ஆல்ஃபாங்கிற 2t, 3t ப்ளஸ் 2t அப்படிங்கிறது 5t ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு ஆயிரும். இப்போ காமா இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 5t அப்படின்ட்டு இருக்கும். இது ஒரு ரிசல்ட்டா அப்படியே வச்சுக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா plus gamma alpha is equal to c by a ன்னு இருக்கும். இங்க sum of the root minus b by a. so next இது வந்து நம்மளுக்கு product of the roots, product of sum of product of two roots வந்து c by a ன்னு இருக்கும். ஆல்ஃபாவை நம்ம என்னன்னு எடுத்தோம், given condition படி 3tன்னு எடுத்தோம். பீட்டாவை என்னன்னு எடுத்தோம், 2tன்னு எடுத்தோம். இங்க பீட்டா 2t, காமா வந்து இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம் 9 minus 5t plus 9 minus 5t into alpha is 3t is equal to c by a. cங்கிறது 14, aங்கிறது 1. so 14 by 1. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6t ஸ்கொயர் plus 2t உள்ள மல்டிபிள் பண்ணா 18t, அப்புறம் இங்கே மல்டிபிள் பண்ணோன்னா மைனஸ் 10t ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். t into t, t ஸ்கொயர். அப்புறமா இங்கே 3t உள்ள மல்டிபிள் பண்ணா 27t plus into minus minus 5 3s are 15t squared is equal to 14 அப்படின்னு இருக்கும். இப்போ t squared எல்லாம் கம்பேர் பண்ணுங்க, 6t squared minus 10t squared minus 14 squared 15t squared. அப்போ 6 மைனஸ் 10 நம்மளுக்கு என்ன ஆயிரும், -4ன்னு ஆயிரும். அப்போ -4 minus 15 minus 19t squared. 18t, next t வேல்யூவை நம்ம பார்க்கலாம். 18t plus 27t. so plus 18 into 27 38 45t அப்படின்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட், இந்த 14 ஆப்போசிட் சைட் கொண்டு வந்தா -14 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸால மல்டிபிள் பண்ணிருங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 19t ஸ்கொயர் minus 45t plus 14 is equal to 0 அப்படின்னு இருக்கும். இப்போ 19ஐயும் 14ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 19 14, 9 4s are 36, 3 4 இங்க 9, 9 plus 4 13, 13 3 16, 6 1 1 1s are 1 266 அப்படின்ட்டு இருக்கு. அப்போ மல்டிபிள் பண்ணா 266
ஆட் பண்ணோம் அப்படின்னா -45. அப்போ எந்த ஃபேக்டர் இந்த மாதிரி வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும்? -38 அண்ட் -7 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா +266 ரெண்டையும் ஆட் பண்ணனா -45 அப்படின்ட்டு இருக்கும். இங்க டிவைடட் பை 19 இருக்கிறதால ஸோ கோஎஃபிஷியன்ட் 19 இருக்கிறதால டிவைடட் பை 19 நான் போடுறேன். ஸோ இங்க 1 9s are 9, 2 9s are 38 இருக்கா. அப்ப இங்க நான் t சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா நான் எப்படி எழுதலாம்? t - 2 and 19 t - 7 is equal to 0 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை 2 ஃபேக்டர்ஸை t - 2 is equal to 0, t is equal to 2. அதுக்கப்புறம் 19t - 7 is equal to 0. அப்போ 19t is equal to 7, t is equal to 7/19. இப்போ tக்கு எனக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. நான் இங்க என்ன எடுத்திருக்கிறேன்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3:2ங்கிற ரேஷியோல இருக்கிறதால ஆல்ஃபா 3tனும் பீட்டா 2tனும் காமா 9 - 5tன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன்னா அதுல tயோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். முதல் கேஸ் 1ல t is equal to 2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ கேஸ் 1 t is equal to நான் t2ன்னு எடுத்துக்கிறேன். அதுல ஆல்ஃபா வந்து என்னன்னு இருக்கு? 3tன்னு இருக்கு. பீட்டா வந்து என்னன்னு இருக்கு? 2tன்னு இருக்கு. காமா வந்து 5 - 9t அப்படின்ட்டு இருக்கு. சாரி 9 - 5tன்னு இருக்கு. ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு 9 - 5t. இப்போ டீயோட வேல்யூ 2ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 × 2, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 6. Next, beta is equal to 2 × 2 is equal to beta is equal to 4. Next, gamma is equal to 9 - 5 × 2. அப்போ 9 - 5 2s are 10. Gamma is equal to -1. அப்போ எனக்கு ஆல்ஃபா பீட்டா வேல்யூ எப்படி இருக்கு? 6 4 -1 அப்படின்னு கிடைக்குது. கேஸ் 2 t is equal to 7/19 எடுக்கிறோம். இப்போ ஆல்ஃபா வந்து என்னென்னு எடுத்துருக்கிறோம்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3t. அப்போ 3 7/19. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 7s are 21/19 அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2t. அப்போ 2 × 7/19 இஸ் ஈக்குவல் டு 14/19 அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் gamma is equal to 9 - 5t. So 9 - 5 × 7/19 அப்படின்ட்டு இருக்கும். So this is 9 - 5 7s are 35/19 அப்படின்னு இருக்கும். இப்போ 19 × 9 171 - 35 divided by 19. இப்போ காமாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 136/19 அப்படின்ட்டு இருக்கும். அவ்வளோதான். கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்ட்டு நம்ம 3 வேல்யூஸை கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதால நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு 3 வேல்யூஸ் இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.